வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம 2025ஆம் ஆண்டு ஹாலிவுட்ல டுவைன் ஜான்சன் அவர்களோட நடிப்புல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படமா வெளிவந்திருக்கிற த ஸ்மாஷிங் மிஷின் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் மார்க் கெர் அப்படிங்கிற ஒரு MMA ஃபைட்டரோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில 1997 இருந்து 2000 வரைக்கும் இந்த இடைப்பட்ட 3 வருஷத்துக்குள்ள அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட வெற்றிகள் என்ன, தோல்விகள் என்ன, அவருக்கும் அவருடைய காதலிக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, அவரு போதை பழக்கத்துல இருந்து எப்படி மீண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட முழு கதையே. படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, டுவைன் ஜான்சன் தான் தன்னுடைய மார்க் கெர் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய உடலை வருத்தி ஒரு டெடிகேஷனான ஆக்டிங்க இந்த படத்துல அவரு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மார்க் கெர்ரோட காதலி கதாபாத்திரத்துல எமிலி பிளண்ட் அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உங்களால பாராட்டாமையே இருக்க முடியாது. இந்த படம் 2 மணி நேரம் ரன் ஆகக்கூடிய ஒரு படம். குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படம் ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கறதுனால பார்க்கிற ஆடியன்ஸுக்கு உண்மைத்தன்மை மாறிட கூடாது அப்படிங்கறதுக்காக சினிமேட்டிக்கா கொண்டுட்டு வராம உண்மைக்கு நெருக்கமா இந்த படத்தை இவங்க பிரசன்ட் பண்ணது நல்லாவே இருக்குது. இந்த படத்துல வர எமோஷன் காட்சிகள் பல இடங்கள்ல படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. படத்துல ஹீரோ எந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாரு, அவருக்கும் அவருடைய காதலிக்கும் இடையே எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, போதை பழக்கத்துல இருந்து அவரு எப்படி மீண்டு வராரு, போட்டியில அவரு தோத்ததுக்கு அப்புறம் அவரு கண்ணீர் விட்டு அழுகுற காட்சிகள், இந்த இடங்கள்ல எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த படம் ரொம்பவே பொறுமையா தான் மூவ் ஆகுது. அதனால இந்த படத்தை நீங்க பாக்குறதா இருந்தா பொறுமையா தான் இருந்தாகணும். மத்த விளையாட்டை பேஸ் பண்ணி வர படங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அதிகமா இருக்கும், பர்சனல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காட்சிகள் குறைவா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல அப்படி கிடையாது. விளையாட்டு சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஒரு 35% இடங்கள்ல தான் வருது. மீதி இருக்கிற இடங்கள் ஃபுல்லாவே ஹீரோவோட பர்சனல் வாழ்க்கையில என்னென்ன நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் காட்சிகள் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. அதனால அந்த காட்சிகள் ஒருவித ஸ்லோனஸ் ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்தலாம். படத்துல ஹீரோ ஹீரோயினை தவிர மற்ற கதாபாத்திரங்கள் எதுவுமே எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான். இந்த படம் 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல சில இடங்கள்ல லிப்லாக் முத்த காட்சிகள் வருது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.